गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीकृष्णमूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்னைக்கு யோகசிகா உபநிஷத்தினுடைய 219வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். நேற்று வரைக்கும் ஓங்காரம் மூல மந்திரம், முக்தி மந்திரம், தாரக மந்திரம், பிரணவ மந்திரம், பீஜம், மம அதிஷ்டானம் என்னுடைய அதிஷ்டானம் இருப்பிடம், மதாத்மகம் என்னுடைய நாதலிங்கம், மதாத்மகம் நாதலிங்கம்ங்கிற ஓங்காரம் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லி இந்த ஓங்காரமே பிரம்மமாக சொல்லி அதனுடைய லட்சணங்களெல்லாம் அலட்சணம், அலட்சணம், அலட்சியம், அப்பிரதக்கியம், நிர்மலம், அச்சிந்தயம், ஆதாரம் இதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வந்துச்சு. பிரம்மத்தினுடைய லட்சணங்கள் அப்படியே சொல்லி ஓங்காரம் எனது ஆத்மானா ஒரு தந்தையினுடைய ஆத்மா தான் குழந்தைன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அதுபோல் பரமேஸ்வரனுடைய ஆத்மா குழந்தைன்னு சொன்னால் யார்? முருகப்பெருமான். அவர் ஆதாரம் சர்வபூதானாம், அனாதாரம் அனாமயம். ஆனால் தனக்கு யாரும் ஆதாரம் இல்லை வரைக்கும் எதை பார்த்தோம். இன்னைக்கு அஸ்தூலம், ஸ்தூலமாக பார்க்குறது அல்ல அவர், ஸ்தூலம் இல்லை. ஸ்தூலம் யார்? விராட் நுரை. சூக்ஷ்ம யார்? ஹிரண்ய கர்ப்பன் அலை. காரணம் யார்? ஈசன் நிலை. ஸோ அஸ்தூலம். அணு சிறியவர், சிறிதிலும் சிறியது. உலகத்தில் எது சிறியதாக இருக்கோ அதை விட சிறியவர். ஹ்ரஸ்வம் குரில், சவுண்டு கம்மியாக, ஒரு மாத்திரா அ இ உ அப்படிங்கிற ஒரு மாத்திரா. தீர்க்கம் ஆ இ, குரிலும் நான் தான், நெடிலும் நான் தான். தீர்க்கம். அஜம் நான் பிறப்பதில்லை, என்னுடைய மனம் பிறக்கிறது, அது பேர் சித்து. அது இன்னொன்று பிறப்பிக்கிறது, அது பேர் சித்தாபாசம். சத்து சித்து சித்தாபாசம். சச்சிதானந்தம்ங்கிறது சத்து சித்து ரெண்டு வரும். ஆபாசங்கிறது பிம்பம் அல்லது உடல். அஜம் பிறக்கவில்லை. அப்யயம், அப்யயம் அழியாதது. அப்யயம் அதாவது அவ்யயம். அவ்யயம் செலவாகாது, எடுக்க செலவாயிடுச்சுன்னு சொல்ல. வியயம்னா செலவு, விளையம்னா வியயம்னா தேய்ந்து போகிறது. அவ்யயம் அழியாதது, தேயாதது, கரைந்து போகாது. ஞானத்தினுடைய சிறப்பு கொடுக்க வளருமே தவிர குறையாது. இப்போ ஞானம் பிராக்யான் பிரம்மங்கிற வார்த்தை சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் பல பேர் பல சாஸ்திரங்கள் பல கொட்டேஷன்ஸ்லாம் கொடுத்து, எக்ஸ்ட்ராடினரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்து, எக்கச்சக்கமான மந்திரங்கள் வாக்கியங்கள்லாம் கொடுக்குறாங்களே, நீங்கள் லைட்டாக போவீங்களே அப்படின்னு என்னை விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்களே சொல்கிறாங்க அதெல்லாம் அனாவசியம். அவங்களே அதெல்லாம் அனாவசியம். இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போகிறீங்கன்னு. இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போகல, இருக்கிறத அப்படியே சொல்லுறேன். ஆனால் சூக்ஷ்மத்தை வலியுறுத்துகிறேன். இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், சூக்ஷ்மம் எல்லாருக்கும் தெரியாது. அதுதான் நம்ம வேலை, புரியுதா? அதனால் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக அடியேன் இந்த வேதா கிளாஸ் ஆரம்பிக்கலை.
அப்படின்னா நிறைய வார்த்தைகளை எக்கச்சக்கமாக சொல்லித்தரலாம், டிக்ஷனரியாக வாங்கி கொடுத்துடலாம். அது முக்கியம் இல்லை. உங்களுக்கு சூக்ஷ்மம் அதிசூக்ஷ்மம் பிரம்ம ரகசியமாக இருக்கிற விஷயங்கள் சம்ஸ்கிருதத்தில் மூல சப்தமாக இருக்கும்போது அதுக்கு இணையான இன்னொரு வார்த்தையை சொல்லவே முடியாது. வேற ஒரு மொழியில் சொல்கிறது கடினம். ஏன் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டு போகிறதே என்ன? இப்போது சம்ஸ்கிருதமும் தமிழும் ரெண்டு கண்கள். அப்படி பாவிச்சுன்னா இகத்தையும் வரலாம் பரத்தையும் வரலாம். எனக்கு சம்ஸ்கிருதம் வேணுன்னா பரம் அவுட்டு, 0. இகத்தில் மட்டும் நீ சுற்றிட்டு தெரிய வேண்டியதுதான். அதனால் நிறைய வார்த்தைகள், எக்கச்சக்கமான வார்த்தைகள்லாம் வரும். ஐயோ அந்த வார்த்தை தெரியல, இந்த வார்த்தை தெரியல. அதுக்காக தான் இந்த வார்த்தையை இப்போ சொல்கிறேன். அது தெரியலையே இது தெரியலேன்னு கவலைப்படாதீங்க. அது ஒரு பெரிய கடல். ஒரு இடத்துல அதுவே திட்டம், வேதம் சாஸ்திரத்தை திட்டம். அந்த குப்பையை கலராதப்போ அதெல்லாம் மூடு, லாக் பண்ணு அப்படின்னு சொல்லும். பல உபநிஷத்து ரொம்ப தைரியம், எல்லாரையும் விமர்சனம் பண்ணிடும், எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய சக்தி படைத்தது. அதனால் இங்கே அசப்தம், சப்தத்தினால சொல்ல முடியாது. நேற்று நான் சொன்னல, எனக்கு இடிக்குது, உடன்பாடு இல்லைன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா பெரியவங்க ரிஷிகள் இடிக்கிறது என்ன விஷயம்னா, ஒரு பிரம்மத்தை விவரிக்க முடியாதுன்னு சொன்னால் எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கறது? எங்கேயோ ஒரு லூப் ஹோல் இருக்குது, சூக்ஷ்மமாக இருக்குது. இவங்க பூரணமாக இந்த சப்தார்த்தங்களை அறியலைன்னு தான் அடியேன்னு உணர்றேன். யார்? பாஷ்யம் பண்ணக்கூடிய மகானுபாவுக்கள் ஒரு சூக்ஷ்மத்தை சொல்ல முடியாது தான், விவரிக்க முடியாது தான். ஆனால் விவரிக்க முடியாததை குருவானவர் தன்னுடைய அனுபூத்தினால் ஒரு சூக்ஷ்மத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த சூக்ஷ்மத்தை பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. அதுதான் அங்கே நடக்கிறது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சும்மா ஜி கேட்டாங்களேன்னு சொல்லக்கூடாது, சுயமாக சிந்திச்சு சொல்லுங்கள். எதுவுமே பிரம்மத்தை விளக்க முடியாது, சுட்டி காட்ட முடியாது, இது அதுக்கு இணையில்லை, எந்த உதாரணமும் கொடுக்க முடியாதுன்னு அப்படிங்கிற ஒரு பொருளை பிரம்மத்தினுடைய சொரூபத்தை குரு அறிகிறாங்க. கேட்குற சிரவணம் பண்ணக்கூடிய சிஷ்யனும் அறிகிறான். உள்ளுணர்வு ஏற்றுக்குது. இதான் பாயிண்ட். இப்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரே பொருள் இருக்குங்கிறது, எல்லாருக்கும் ஒரே உணர்வு இருக்கிறதுல ஓகேன்னு சொல்லிடலாம். இப்போ குரு அனுபூதி செய்த அந்த சூக்ஷ்மத்தை அதுக்கு முன்னாடி இருக்கிற அனுபவ நிலையில் சிஷ்யனும் அறிகிறான். அவனுக்கு யாரும் சொல்லித்தரலை. அவன் பை பர்த்து அவன் எத்தனையோ கோடி ஜென்மாவாக அவனும் இறைவனை நோக்கி தானே பயந்துக்கிட்டே வரான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த அனுபூதிக்கு போகலை அவன். எனக்கான டைவர்ஷன். யார் டைவர்ட் பண்ணுறா தெரியுமா? யார் டைவர்ட் பண்ணுறான்? பயமா? மாயா டைவர்ட் பண்ணுது. எப்படி டைவர்ட் பண்ணுது தெரியுமா? எந்த ஒன்றை பிடித்தால் எல்லாவற்றையும் பிடிக்க முடியுமோ, பிரம்மம் எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையுமே அறிய முடியுமோன்னு, எந்த ஒன்றை பிடித்தால் எல்லாவற்றையும் லாக் பண்ண முடியுமோ அது பேர் மனம். மனதை என்ன பண்ணுது? மாயா மனதாக செயல்படுகிறது. இப்போ யோகம் எதுக்கு அவசியம்னு வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், வேதாந்தம் அஷ்டாங்க யோகத்தை ஏற்றுக்குது, சாங்கியத்தை ஏற்றுக்குது. எதை ஏற்றுக்குன்னா ஃபிலாசபி ஏற்றுக்கும், ப்ராக்டிக்கலை ஏற்றுக்காது. ஆமாம், தியரி ஏற்றுக்கும், ப்ராக்டிக்கல் ஏற்றுக்காது. கர்மாலயத்துலேயும் போகாது வேதம். சாங்கியன் வேதத்துக்கு விரோதமான ஒரு சாக்காது, கடவுள் அவசியம் இல்லைன்னு சொல்கிற சாக்காது. பதஞ்சலி யோகத்தில் கடவுள் இருக்காருங்கிறத சேர்க்குறார். ஆனால் யோகத்தினுடைய எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம்னா எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் சாங்கியமும் யோகமும் வேதாந்தத்துக்கு ஆதரவாக இருக்குது. எவ்வளோ பர்சன்ட்? 95% மேலே இருக்குது. சின்ன விஷயத்தில் தான் மாறுபடும். போட்டோம்.
இப்போ ஏதோ ஒரு முக்கியமான சூக்ஷ்மத்துக்காக சொல்ல வந்தேன். இப்போ எது மனமானது மனதை பிடிச்சா எல்லாத்தையும் பிடிச்சிடலாங்கிற மாதிரி என்னத்தை 3 உடம்பை பிடிக்கலாம். ஸ்தூல உடம்பை பிடிக்கலாம், சூக்ஷ்ம உடம்பை பிடிக்கலாம், காரண உடம்பை பிடிக்கலாம். இப்போ மனமானது அது நோய்வாய்ப்படுது. மனமானது நோய்வாய்ப்படுது. எப்படின்னு கேட்டால் அசுத்தியாக இருக்குது. அசுத்தி இல்லை நோய். இப்போ ஆதி வியாதின்னு 2 வார்த்தை சொல்லியிருக்கோமா? ஆதினா மனநோய், வியாதினா உடல் நோயின்னு சொல்கிறோமா? இது இறைவனை பிடிக்கிறதுக்கு தடையாக இருக்குது. எது? இந்த 3 உடம்பு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், ஸ்தூல தேகம் எல்லாம் என்னவா இருக்குது? காரண தேகம் எல்லாம் என்ன இருக்கு? தடையாக இருக்குது. காரண தேகம் என்ன? இருட்டாக இருக்குது. சூக்ஷ்ம உடம்பு என்ன? மனம், புத்தி, சித்தம் இருக்குது. ஸ்தூல தேகம்னா வியாதி பிடிச்சிக்குது. இது நீங்கள் செய்யக்கூடிய இறை பயணத்தில், இறைவனை தேடிய பயணத்தில் இது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இப்போ தியானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் உங்களை இந்த உடம்புலே இருக்க இல்லாமல் பண்ணிடும். இப்போ மனம் உடம்பு எடுத்துங்க, ஸ்தூல உடம்பு எடுத்துங்க. ஸ்தூல உடம்பு இருக்குது, அது கேஷுவலாகவே எளிமையாக நோய்க்கு ஆட்படுதா இல்லையா? கிளைமேட்டு எளிமையாக மாறுபடுது. எத்தனையோ பேர் உடம்பு சரியில்லை அதனால் தியானம் பண்ணலாம் சொல்லுவோம். மனசு சரியில்லை இல்லை, புத்தி சரியில்லை இல்லை, அகங்காரம் சரியில்லை இல்லை, அதை சொல்லலை. உடம்பே சரியில்லை, தலைவலிக்குது, அவ்வளோதான், கிளாஸ் லீவ், அப்புறமா இதான் அப்புறம் பார்த்து. பசிக்குது, பசியோடு எப்படி தியானம் பண்ணுவோம்? ஆனால் கிளாஸ் லீவ் போ. காலை வலிக்குது, என்னென்னமோ எல்லாம் பெயின் சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ உடம்பு ஒன்றை படுத்துது. நீ சூழ உடம்புல அவ்வளோ இது பற்றோடு இருக்குன்னு அர்த்தம். அது உன்னை பெயின் பண்ணுதுன்னா நீ அதோட மேலான ஒரு குறிக்கோளில் பயணிக்கிறேன்னு சொன்னால், அதை தாண்டி அது பெயின் பண்ணுதுன்னு சொன்னால் குறிக்கோளில் நீ கவனம் இல்லைன்னு அர்த்தம். இதில் கவனிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட்டு யதார்த்தமாக சொல்கிறேன். விசாரம், சின்ன விசாரம், குட்டி விசாரம், குட்டி விசாரமாக பண்ணிகிட்டே வரோம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். எப்படி புள்ளி வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண மாதிரி இப்போ குட்டி விசாரமாக பண்ணிட்டே வரோம். அப்புறம் பெரிய விசாரம் நடக்கும். இன்னும் தத்துவமசிலாம் அவங்களுக்கு என்ன சொல்லலையே, உபதேசம் பண்ணலையே, சிரவணமே என்ன முடியல. ஸ்தூல உடம்புக்கு, தேகத்துக்கு அடிக்கடி நோய் வருது. கிளைமேட் வந்தால் நோய் வருது, தலைக்கு நோய் வருது, கண்ணுக்கு நோய் வருது, காதுக்கு நோய் வருது, வாய்க்கு நோய் வருது. எங்கெல்லாம் என்னெல்லாம் உறுப்பு இருக்கோ எல்லா இடத்துக்கும் நோய் இருக்குது. அது கிடக்குது. நீ தியானத்தில் இருந்தீங்கன்னா ஏகாகிரம் தான். தியானம்னு விட்டுருங்க, ஏகாகிரம். ஒன்றை வலியுறுத்தி நிற்கிறீங்க, ஒன்றில் நிற்கிறீங்க. பிரம்மனிஷ்டானா சித்திகள்லாம் கிடைக்கும்னு சொல்கிறது. ஏன் பிரம்மனிஷ்ட ஆகக்கூடாது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகக்கூடாது அப்படின்னு நிற்கிறீங்க. ஆசைப்பட்டு நிற்கிறீங்க, விருப்பப்பட்டு நிற்கிறீங்க. அதுவே நேர்மையான வழியில் கிடைக்குது, குறுக்கு வழியில் இல்லை, நேர்மையான வழியில் கிடைக்குது. அப்போ அந்த ஒன்றில் நின்னா ஏகாகிரம்னு பேர். அந்த ஏகாகிரம் ஒரு உன்னதமான நிலை, ஒன்றையே வலியுறுத்தி நிற்கிறது. அந்த நிலையில் ஸ்தூல உடம்பை கடந்துருவேன். ஸ்தூல உடம்புடைய பெயினே ஒன்றை பாதிக்காதே. ஒரு பாயிண்ட்டு தியானத்தினால. ரெண்டாவது மனதை எடுத்துங்க. மனம் என்னன்னா, மனம் அதனுடைய சுபாவம் சஞ்சலம். அது ஒரு நோய் தெரியுமா? மனம் சதா சஞ்சலமாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படி ஒன்று நிற்பீங்க? மனம் அடங்கட்டும், நம்ம ஒன்றில் நிற்கலான்னு சொல்கிறது சரியா? ஒன்றில் நின்னா மனம் அடங்குமா? ஒன்றில் நின்னா மனம் அடங்கும். அப்போ அந்த ஒன்றில் நிற்கிறது தியானம் அல்லது ஏகாகிரம். தியானம் அல்லது ஏகாகிரம். அடுத்தது என்னது? புத்தி. புத்திக்கு மனதுக்கு ஆசை, விஷயபோகங்கள் எல்லாத்தையும் அது வேணும், அது வேணும், அது வேணும் போய் பிடிக்கும். பற்று. அது மட்டும் இல்லாமல் காமக்குரோதாதிகள் வேற சுபாவமாக சித்தத்துலேருந்து வரப்போகுது. இப்போ மனதை மட்டும் பேசுகிறேன். மனம் இப்போ ஜென்ரலாக இந்த இந்த ஆசைக்கு உட்பட்டு, போகத்துக்கு உட்பட்டு
எல்லாத்தையும் சென்று பிடிக்கும், சென்று பற்றும். சஞ்சலம், நோய் வந்து சஞ்சலம், ஒரு இடத்துல நிற்காது. இப்போ ஏகாகிரம் போட்டிங்கன்னா மனம் வேறு வழியே இல்லை, அந்த ஒன்றில் தான் நின்னாகணும். ரெண்டாச்சா. புத்திக்கு என்ன நோய் அப்படின்னு கேட்டால், புத்திக்கு சங்கல்பம் தான் நோய். இவர் ஆசையை கொஞ்சம் கடந்துருவார், ஆசையை கொஞ்சம் தள்ளி போடுவார். ஆனால் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வச்சுருப்பார். இதை செய்யணும், அது செய்யணும், அது செய்யணும், அது செய்யணும், இதுக்கப்புறம் இதை செய்யணும், 5 to 6, 6 to 6, 7 to 7, 8 to இப்படி வரிசையில் ஏகப்பட்ட சங்கல்பம் போடக்கூடாது. இப்போ நாங்கள் போடுற சங்கல்பம் வேறு, குரு போடுற சங்கல்பம் பரோபகார்த்தத்துக்காக பண்ணுறது, அதை விட்டுடுங்க. சங்கல்பங்கிறது ஒரு உயர்வான சப்தம். அது பரோபகார்த்தத்துக்கு செய்தால் இறைநிலையில் அது நடக்குது, அதை விட்டுடுங்க. அதை குருவோடைய சங்கல்பத்தை ஒரு பக்கம் விட்டுடுங்க. சம்சாரி சங்கல்பம்னா புத்தியில் அவன் சங்கல்பம் பண்ணுறான். இதுக்கப்புறம் இப்போ மாத வருமானம் இப்போ 10, இப்போ மாத வருமானம் 20,000 வருதா, சரி 40,000 வந்தால் நல்லாயிருக்கும். 60,000, 80,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம். சுந்தர் பிச்சைக்கு மட்டும் என்ன 1 கோடி கொடுக்குறான், 10 கோடி ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 100 கோடி, 120 கோடி. ஆனால் அவனுக்கு மட்டும் கொடுக்குறான். அந்த லெவலுக்கு அவன் போயிட்டே இருக்கானா, ஆசை மேலே வளருதா. அப்போ சென்று பட்டுது, சஞ்சலமாக இருக்கிறது, இது ஆசை. அதுக்காக எத்தனை சங்கல்பம் போடுவேன், எத்தனை பிளான் பண்ணுவேன். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதுன்னு சொல்கிறல்ல, அது பேர் சங்கல்பம்னு பேர். அது யார் பண்ணுறான்னா புத்தி பண்ணுது. நீ ஒரே டார்கெட்டாக போட்டுரு டைரெக்டாக. இப்போ 10,000 வாங்கிறியா, 1 கோடி தொடணும், அதுக்கு ஒரு ஐடியா போடு அப்படின்னு போடு, படிப்படியாக ஏறு. எதுக்கு நீ 10, 20, 30ன்னு? அதையே பாவம், வேறு ஒன்றையும் சிந்திக்காமல் அதில் பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை கடந்து அவஸ்தைப்பட்டு அல்லல் பட்டு நடக்குதா இல்லையா? நடக்குது. ப்ரெசண்ட்டை விட்டுறான், வாழ்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஓடுறான். நான் ஓடுறேன், நான் ஓடிட்டுருக்கேன். என்ன கூப்பிடாத, நல்லதுக்கு எதுவுமே கூப்பிடாத. சத்தோகுணத்துக்கு நான் வரமாட்டேன், இன்னும் 500 வருஷத்துக்கு ரஜோகுணத்தில் தான் இருப்பேன். நான் பணம் சம்பாதிக்க போகிறேன், எனக்கு பணம் வேணும், முக்கியம் எனக்கு பணம். எவ்வளோ பணம் வேணும்? ஒருத்தன் வாழ்கிறதுக்கு எவ்வளோயா பணம் வேணும்? ஒரு மாதத்துக்கு ஒரு 1 லட்சம் பத்தாதா? அதுவே அதிகம் தானே. 50,000 போதும். சரி, கொஞ்சம் லக்ஸுரியாக வாழ்கிறீங்க, 1 லட்சம்லாம் அனாவசியம். 30 to 50 ஓகே. கடன்லாம் வாங்கினவனா நான் சொல்ல முடியாது. நீ உலகத்தையே வாங்கி வச்சுருப்ப கடனுக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அத்தியாவசியம் சராசரியாக ஒரு ஆவரேஜாக ஒருத்தவனுக்கு 30,000 போதும். கொஞ்சம் லக்ஸுரியாக வாழ்னா 50,000 போதும். அதில் சேமிச்சுக்கோ, அதை பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ. நீ என்ன பண்ணுற, எவ்வளோதுக்கு ஓடுற தெரியுமா? 5 லட்சத்துக்கு ஓடுற. ஓடிக்கிட்டே இருக்க. ஸோ சங்கல்பம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சத்துவகுணம் இல்லை, பூஜை இல்லை, தியானம் இல்லை, வேத விசாரம் இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. முதல்ல தான் தொண்டைத்தனம், செக்குமாடு. இது புத்தியினுடைய குறைபாடு என்ன தெரியுமா? நோய். அது புத்தியினுடைய நோய் என்ன தெரியுமா? சங்கல்பம் போட்டுக்கிட்டே கிடக்கும். மனம் என்னெல்லாம் விரும்புதோ அதை வாங்கி கொடுக்குறேன், நான் வாங்கி கொடுக்குறேன். பிள்ளைங்க வந்து என்ன கேட்குதோ அதெல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறேங்கிற மாதிரி இவங்க வந்து நான் வாங்கி கொடுக்குறேன். போச்சா? இப்போ என்னாச்சு? தேகத்துக்கு நோய், வியாதி, மனதுக்கு சஞ்சலம் நோய், புத்திக்கு சங்கல்பம் நோய், அடுத்தது அகங்காரம். நான் செய்கிறேன், நான் செஞ்சால் தான் அது நடக்கும். நான் இல்லைன்னா ஒரு வேலையும் மற்றவங்களை செய்ய விட மாட்டான். அவர் செஞ்சால் தான் சரியாக இருக்குமா. நான் போயிட்டு வரேன் அலைவான், நம்பவே மாட்டான் யாரையும். அது ஒரு நோய். எல்லாம் நானே அப்படின்னு இருப்பான். அது ஒரு நோய். மற்றவங்கள நம்பணும் அப்படின்னு இப்போ அவங்களாம் பெரிய லீடர்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரிய கம்பெனி எல்லாம் சிஇஓ அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சிஇஓ நம்பி தான் ஆகணும். சிஇஓ நம்ப மாட்டேன், யாரையுமே நம்ப மாட்டேன்னா உனக்கு கதியே கிடையாது, நிர்கதி தான் உனக்கு. ஞானிகளுக்கு அகதி, உனக்கு நிர்கதி.
அடுத்தது என்ன? மனம், சித்தம், புத்தி. சித்தத்தில் என்ன? இதுதான் காமக்ரோதாதிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கு. அது மட்டும் இல்லை, பல கோடி ஜென்மாவுடைய வாசனைகள். வாசனா அதுக்கு நோய். யாருக்கு? சித்தத்துக்கு வாசனா நோய், புத்திக்கு சங்கல்ப நோய், மனதுக்கு சஞ்சல நோய், தேகத்துக்கு வியாதி நோய். இந்த கிளேஷங்களை இல்லாமல் செய்கிறது தியானம். அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தியானம் எதுக்கு அறிவுறுத்துகிறாங்க அப்படிங்கிறது யாரும் சொல்கிறதில்ல. நம்ம சொல்லுவோம் தியானம் பண்ணுனா எதுக்காக பண்ணுனா, இந்த தடைகள்லாம் நீங்கன்னா இந்த சைத்தன்யம் இருக்குல்ல, தன்னுடைய குறிக்கோளை எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக பயணிக்கும். டார்கெட்டை ரீச் பண்ணும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்திகள். அவித்யா காமகர்மன்னு சொல்கிறோம் இல்லையா? அவித்யா இன்னொரு 5 கிளேஷங்கள் இருக்குல்ல. அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷம், அபினிவேஷம்னு சொல்லுவோம் இல்லையா? அறியாமையே. அப்புறம் அஸ்மிதானா சென்று பற்றுவது, எல்லாத்தையும் நானா, எனக்கு வேணும். இப்போ இந்த எல்லா நோய்களையும் இதுதான் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரண உடம்புல தூக்கம், பயம், குழப்பம். இது வெளிச்சத்தை நோக்கி போகிறதுனால அங்கே காரண உடம்புலையும் அது இல்லை. இப்போ எங்கே இருக்குன்னா துரிய நிலையில் தியானம் கொண்டு போய் சேர்க்குது. அந்த பயணத்தில் ஓங்காரம், பிராணாயாமம், விசாரம், பெரிய யோகாத்து கைவல்யம்னு சொல்லலை, ஞானாத்து தான் கைவல்யம் சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? தியானம் எதுக்கு பண்ணணும்? அந்த 5 விதமான கிளேஷங்கள். இப்போ உங்களுக்கு கவலையாக இருக்க மனம் அப்போ பார்த்தாலும் விகாரம் அடையும். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மூடில் இருக்கும். காலையில் ஒரு மூடில் இருக்கும், மத்தியானம் ஒரு மூடில் இருக்கும், சாயந்தரம் ஒரு மூடில் இருக்கும். திடீர்னு துக்கமாக இருக்கும், திடீர்னு உற்சாகமாக இருக்கும். ஏன்னா உள்ளே அது மேகங்கள் மாறி சூரியனை மறைக்கிற மாதிரியும், வெளிச்சம் வர மாதிரியும், இருட்டு வர மாதிரியும் மாறி என்னவாகும்? உள்ள லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதில் வித்தலை சுதல பாதாள லோகங்கள்லாம் உள்ளே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. உள்ளே இருக்கிறது தான் வெளியில் சொல்கிறாங்க, வெளியில் இருக்கிறத உள்ளே சொல்லலை. உள்ளேருந்து தான் வெளியில் போயிருக்கு. ஆத்மாங்கிற அந்த அணு இருக்க உள்ள பரம்பொருளாக இருக்குல்ல, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், உங்களுக்கு மட்டும் இல்லை. அதனால தான் பரோபகாரத்தை புத்தி வருது நம்மை போன்றவர்களுக்கு. நான் நல்லா இருக்கேன், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற புத்தி எப்போ வரும்? எல்லாருக்குள்ளேயும் ஒரே உயிர் தான்ப்பா இருக்குது, ஒன்று தான் இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு வேலை, இதுக்கு ஒரு வேலை. சித்தத்தை என்ன பண்ணிடுது? ப்ரோக்ராமை போட்டு என்ன அது பேர் என்ன? சிப்பை என்ன பண்ணிடுது? அவங்க பிரெயின்குள்ளே சித்தத்தில் வச்சிடுது, இன்ஸ்டால் பண்ணி விட்டுடுது. இந்த 5 தடைகளை நீக்கி டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னது? தியானம். ஏகாகிரம் ஒரு வார்த்தை வச்சுங்க. நல்லா ஏகாகிரம் எழுதிருக்கீங்களா? ஏகாகிரத்துக்கு அர்த்தம் இதாங்க. அது 1000 தடையை தாண்டி கடந்து குறிக்கோளை நோக்கி போகும்போது உங்களுக்கு தடை இல்லை. இப்போ டேக் டைவர்ஷனில் தான் இறைவனை அனுபவத்திலே நிற்கிறீங்க, அனுபவத்துக்கு வர முடியலை. அந்த நுட்பமான கருத்தை சொன்னேன். சிஷ்யன் அனுபவத்தில் இருக்கிறான், அனுபவத்துக்கு போகல. அனுபவத்துக்கு வந்துட்டான், கடவுள் இருக்கிறாருங்கிறத பூர்ணமாக நம்புகிற அனுபவத்துக்கு வந்துட்டான். அவன் யாரும் சொல்லித்தரல. நான் இருக்கணும், நான் வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் ஆனந்தமாக இருக்கணும், சுகமாக வாழணும். இது யார் சொல்லிக் கொடுத்தா? எந்த அப்பா அம்மா சொல்லி? அதுதான் சத்து. நான் இருக்கணும், நான் வாழணும். சித்து, நான் அறியணும், நான் அடையணும். ஆனந்தம், நான் ஆனந்தமாக சுகமாக வாழணும். யார் சொல்லிக் கொடுத்தா? யாருங்க சொல்லிக் கொடுத்தா? யாரும் சொல்லிக் கொடுக்கல. என்னது? ஸ்வரூபமாக இருக்காது, அது வெளிப்படுது. நான் யார் சொல்லிக் கொடுத்தா? இது அப்பா, இது அம்மா, இது தாத்தா, இது பாட்டி, இது அவன், இது இவன், நீ வரைக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. நான் சொல்லியே கொடுக்கல யாருக்கும். எல்லா இடத்துலையும் நான் வெளிப்படுதா இல்லையா? அகங்காரம் அல்ல, அது அகம். அது நான் செய்கிறேன்னு சொல்கிறது தான் அகங்காரம். என்னை வைத்து செய்கிறான்னா அதுதான் அகம். உண்மையை
உண்மையை ஒத்துக்கணுமா வேணாமா? உண்மையை தெரிஞ்சால் அப்புறம் இந்த காமக்குரோத ஒன்றுமே இருக்காது. உண்மையை தெரிஞ்சால் அவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, நம்மளை வாழ வச்சுருக்காங்கன்னு எப்போ அப்பா அம்மாவுடைய பெருமை எப்போ தெரியும்? அவங்க லைவாக வாழும்போது தெரியுதா? போன பிற்பாடு ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து கண்ணீர் விட்டு கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்டர் ஒட்டி ஊருக்கெல்லாம் நண்பர்கள் எல்லாம் போட்டு எத்தனை வாட்டி கண்ணீர் அஞ்சலி ஒட்டுவேன்? சமாதியை போய் சுத்தம் பண்ணி மாலை போட்டு அதுக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? எத்தனை நாள் போடுவேன்? மறந்தே போயிடுவேன். அதுக்குள்ளே வேற ஒருத்தன் போச்சிடுவான். என்னையா இந்த உலகம்? சரி, அசப்தம். இந்த அசப்தம் அது திரும்ப திரும்ப என்னை அதையே தான் தூண்டுது. ஒரு குரு தன்னுடைய அனுபவத்தினால் தன்னுடைய சிஷ்யனுக்கு அனுபவத்திலேருந்து அனுபவத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இது அடியனுடைய நீண்டகால சிந்தனையினுடைய விளைவு. ஆனால் அடியன் வந்து பெரியவங்க சொன்ன ரிஷிகள் சொன்ன வார்த்தையை மறுக்கலை. ஆனால் இந்த உபநிஷத்தில் நம்ம வார்த்தைக்கு அங்கீகாரம் கிடைக்கிது. நம்ம உணர்வுக்கு, நம்ம சிந்தனைக்கு அங்கீகாரம் இந்த உபநிஷத்து கொடுக்குது. பின்னாடி வருது மந்திரம் சொல்கிறேன். அஸ்தூலம், ஆணும், ஹ்ரஸ்வம், தீர்க்கம், அஜம், அவ்யயம், அசப்தம் வார்த்தையினால் சொல்ல முடியாது. என்ன பூரணமாக சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், அனுபவத்துக்கு வர்றது தான் 90% வேலை, அனுபூதிக்கு 10% வேலை தான். அனுபவம் விசாரம் கொடுத்துரும், அனுபூதி தான் தியானம் கொடுக்குது. அது புரியுதா? இப்போ தியானத்தினுடைய வேலை 10% தான், ஞானத்தினுடைய வேலை 90%. ஆனால் அந்த 10% இருக்குல்ல, அது 90%க்கு ஈக்குவலாக வேலை செய்யுது. எல்லாம் புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும், உண்மையை ஏற்றுக்கணும், மெய்ப்பொருளை ஏற்றுக்கணும். கொள்கை ஆனால் இவ்வளோ நாள் ஞானியாக இருந்தேன், இப்போ யோகியை நம்ம எல்லாம் ஒரு நிலையப்பா. ஒரு புள்ளி. முதல்ல குருவாக இருக்கிற, அப்புறமா ஞானி ஆகிற, அப்புறம் யோகி ஆகிற, அப்புறம் சித்தன் ஆகிற, அப்புறம் ரிஷி ஆகிற, அப்புறம் சொரூபமாகிற. இதுதாங்க படிக்கட்டு. சாமானியனுக்கான இப்போ பிரம்மத்தை நோக்கிய பயணத்தில் இதுதான் படிக்கட்டுகள். அதுதான் சத்துவனிஷ்ட, ஞானனிஷ்ட, விவேகனிஷ்ட, வைராக்கியனிஷ்ட. மறக்காதீங்க, இதுதான் மொத்த யோகத்தினுடைய சாரம். மொத்த யோகத்தினுடைய சாரம் இந்த 6 வார்த்தைகள் தான். இதை சொல்கிறது ஞானம், இதை சொல்லிக் கொடுக்கறது ஞானம், நுட்பமான அறிவு. தியானம் நுட்பமானது. ஒன்றுமே செய்ய வேண்டாம், பேசாமல் இரு, ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதுக்காக எதாவது செய்கிறீங்களா? ஆனால் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதே ஒரு பெரிய மகா, யாராலும் பண்ண முடியாதது. பேசாமல் இரு, சும்மா இருன்னு சொல்கிறது யாராலும் பண்ண முடியாதது. ஞானம் பண்ண வைக்குது. இன்னும் சொல்லப்போனால் க்ளீனாக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், ஞானம்தான் தியானத்தை செய்ய வைக்குது. புரியுதா? ஞானம் இல்லாமல் நீ தியானத்தில் வெற்றி அடைய முடியாது. எல்லாம் கர்ப்பகிரகம் வரைக்கும் வந்துடலாம். கர்ப்பகிரகத்துலேருந்து அனுபூதி ஆகணும்னா அதுக்கு ஒரு நுட்பமான செயலறிவு இருக்குது. அந்த புள்ளியை தொட்டால் தான் தியானம் கைகூடும். என்ன சொன்னேன் இல்லையா? ஞான நிஷ்டை, சத்வநிஷ்டை கடந்து, ஞான நிஷ்டை கடந்து, விவேக நிஷ்டை கடந்து, வைராக்கிய நிஷ்டை கடந்தால் தான் யோக நிஷ்டை கைகூடும். ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் இன்டர் கனெக்டட். இதை மாதிரி நான் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன்லாம் அறியாமல் சுற்றிட்டு நடக்க வேண்டியது தான். புரியுதா சொல்கிறது? அதனால் குரு அனுபூதி பெற்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்கேன், இதெல்லாம் டே 1 சொல்லியிருக்கேன். நான் இப்படி தான் போகிறேன், இப்படி தான் பயணிக்க போகிறேன், மகா யோகம் அதெல்லாம் எல்லாம் பக்தியும் யோகமும் ஞானமும் எல்லாம் டே 1 சொல்லியாச்சு. முதல் 100 வீடியோலையே 1 to 100 எல்லா ஸ்கெட்சும் கொடுத்துருப்பேன். இந்த 108 உபநிஷத்தினுடைய ரூட் மேப்பை அங்கேயே கொடுத்துருப்பேன். யாரால் அப்படி கொடுக்க முடியும்? The person who knows infinity, he knows all the numbers. ராமானுஜர், கணிதமேத ராமானுஜர். The person who knows infinity, he knows all numbers. அதனால் முன்னாடி கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், செங்கல் வச்சு கட்டிக்கிட்டே வரேன். ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, பீம்லாம் போட்டாச்சு, கம்பிலாம் கட்டியாச்சு. இப்போ கல் வச்சு அடுக்கிறோம், ஒரு ஷேப்பு கொண்டு வர போகிறோம்.
முதல் ரவுண்டு தான் இப்போ போய் இன்னும் முதல் ரவுண்டு முடியலை. அசப்தம் அவரை வார்த்தையினால் சொல்ல முடியாது, பூரணமாக சொல்ல முடியாது, ரிலேட்டிவாக சொல்ல முடியும். இது எது வரைக்கும் இந்த ரிலேட்டிவ்னு சொல்ல, ரிலேட்டிவ்னா சார்ந்து ஒரு பிம்பத்தை அவர் கிட்டக்க போகிற மாதிரியே சொல்லிட்டு வர முடியும். மயம் சொரூபம் கொண்டு போக போகிறாங்க. கொண்டு போக போகிறாங்கன்னா அவங்க அனுபூதி நிலைக்கு சிஷ்யன் அனுபூதிக்கு ஆகணும்ல, ரெடி ஆகணும்ல, பக்குவப்படணும்ல. அதனால் அது வரைக்கும் ரிலேட்டிவாக இருக்கும், சார்ந்து இருக்கும், அப்புறமா சேர்ந்துடும். அவளே தான் ஆண் பெண் ஒரு ஏதோ ஒரு இயற்கை சேர்த்து வைக்குது, இறைவன் சேர்த்து வைக்கிறான், இல்லை தாய் தந்தையர் சேர்த்து வைக்கிறாங்க திருமணத்தை. ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படியே விலகி போவாங்க. அதெல்லாம் ட்ராமா. அப்புறம் என்ன ஆகும், ஒரு புள்ளியில் சுற்றி வரும், இன்னொரு புள்ளியில் சேர்ந்துடும். இதான விஷயம். எளிமையாக சொல்கிறேன், புரியறதுக்காக சொல்லலாம். எல்லோரும் 50 வயசு தொட்டவங்களுக்கு இது அரிய கருத்து இது. அதனால் ரிலேட்டிவை சொல்லி சார்பு நிலையை சொல்லி அந்த ஆனந்த மயத்துக்கு சகசிராரத்தை சுற்றி பரம்பொருளை சுற்றி கர்ப்பகிரகத்துக்குள்ளே சுத்த வச்சுட்டு இருப்பாங்க குரு. இப்போ நீ 9வது பிரகாரத்தில் 10வது பிரகாரத்துக்கு எங்கேயோ சுற்றின்னு இருப்பேன். இல்லை சம்சாரியா 10 பிரகாரத்துக்கு கூட வராதவன்லாம் எவ்வளோ பேர் இருக்கான். ஒப்புக்கு சாமி கும்பிட்றவன், ஊருக்காக சாமி கும்பிட்றவன். அனுபவத்தை கொடுக்குற குருவுக்கு அனுபூதி கொடுக்க முடியாதா? யாருக்கு அது கிடைக்குதுன்னா அங்கே தான் நுட்பம். அந்த நுட்பத்துக்கு இந்த சிஷ்யன் தயாராகி அவரோட இணைந்து பயணித்தா சேர்ந்துருவான். அவ்வளோதான் பாயிண்ட்டு. சேர்ந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. வேறு வழியே கிடையாது. அதனால் அசப்தம், சப்தத்தினால் இவரை விவரிக்க முடியாது, பூரணமாக விவரிக்க முடியாது. அஸ்பர்ஷம் தொட முடியாது, அஸ்பர்ஷ ரூபம் தொட முடியாது, சக்ஷுகோ பார்க்க முடியாது, ஸ்ரோத்ரானாம் கேட்க முடியாது. என்னன்னு சொல்கிறது அவரை? லட்டுன்னு சொல்லாமா, பால்கோவான்னு சொல்லாமா, கார்லிக் பட்டர் மசாலான்னு சொல்லாமா? காதுனால் கேட்க முடியாது. சர்வஜம், எல்லாவற்றையும் அறிகிறார். சர்வகம் வார்த்தையை பாருங்கள். சர்வகம், எல்லா இடத்துக்கும் போகிறார். அவர் எல்லா இடத்துக்கும் போகல, அவர் எல்லா இடத்துக்கும் இருக்கார், பரவி இருக்கிறார், வியாபகமாக இருக்கிறார். நாம தான் அசைகிறோம், அவர் அசைகிறதில்லை. அவர் பெரிய வட்டம். எல்லா ஜீவராசிகளும் ஜகத்தும் பஞ்சபூதமும் பிம்பமும் அலையும் நுரையும் அவருக்குள்ளே தான் சுற்றி வருது. அவர் பெரிய கடல், வித்யாசாகர்னு சொல்லுவாங்க, கல்வி கடல்னு சொல்லுவாங்க. அதுபோல் சர்வகம் வார்த்தை பாருங்கள், அழகான வார்த்தை. சர்வகம், எங்கும் இருப்பார், எங்கும் போவார். ஆல் பெர்வேடிங்னு சொல்லுவாங்க இதை வார்த்தை இங்கிலீஷில். ஆல் பெர்வேடிங் ஆல் பெர்வேடிங் சொல்லுவாங்க. சர்வகம் சர்வேஷாம், எல்லா ஜீவராசிகளுக்கு. கொல்லும் ஹிருதயே சித்தம், அப்பேற்பட்ட மகத்துவம்குள்ளே இருக்கியா? நீ தேடி அலைய வேண்டாம். அப்பேற்பட்ட மகத்துவம்குள்ளே இருக்க தொடர்பு கொள்ளுப்பா, வேறு ஒன்றும் இல்லை. எப்படி தொடர்பு கொள்வது? அதுக்கு தான் விசாரம், அதுக்கு தான் தியானம், அதுக்கு தான் ஓங்காரம், அதுக்கு தான் பிராணாயாமம். ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட். நான் ஒன்று செய்ய மாட்டேன், 3 தான் செய்வேன்னா அதனுடைய பங்கு உனக்கு கிடைக்காது, வேகம் குறையும். ஓங்காரம் பண்ண மாட்டேன்னா தடை வந்துன்னா அங்கே நிற்க வேண்டியதுதான். அப்படி தான் அகங்காரத்தில் வீணாக போகிறான். நான் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், குரு எனக்கு அவசியம் இல்லை. குரு பெருசாக என்னத்தை சொல்லித்தர போகிறாரு? குருக்கிட்ட போனால் ஃபீஸ் கட்டணும். எந்த குரு அது மாதிரி ஃபீஸ் கட்டுன்னு கேட்குறாங்க? சத்குருவாக இருந்தால் ஓப்பனாக சொல்லுவேன், சத்குருவாக இருந்தால் ஃபீஸ் கொண்டு கேட்கவே மாட்டேன். காணிக்கை கொடுக்கறது உன்னோட அறிவு, ஞானம் இருந்தால் காணிக்கை கொடுப்பான். காணிக்கைங்கிறது சிஷ்யனுடைய விருப்பம். இவ்வளோ தான் கொடுத்தானோ அவ்வளோ தான் கொடுத்தானோ நீ அதெல்லாம் கிடையாது. நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒரு குருட்ட போயிட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன். இல்லை முடியாது, நீ 1 லட்சம் கட்டினா தான் 2 லட்சம் அப்படி சொல்லுவாங்களே யாராவது? சத்குரு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான் சுருக்கமாக. இதுக்கு மேலே நான் இதை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. போட்டோம்.
ஹிருதயசிதம் உனக்குள்ளே இருக்கார். அவரை தொட்டால் நீ என்ன ஆகிடுவ, அவரை தொட்டால் நீ பரம்பொருள் ஆகிடுவ. அவரை தொட்டால் அது பாரசமணி, அது தொட்டால் உடனே என்னவாயிடுவ, கரண்ட் அது டக்குன்னு இழுத்துரும் உன்னை. நான் ஒரு மெகா பவராக சுப்ரீம் பவராக பார்க்குறேன், மகத்தான அக்னியாக பார்க்குறேன். நாம் தீப்பொறியாக இருக்கிறோம். தீப்பொறியாக வெளியில் வந்து ஏதோ வேலை நிமித்தமாக பண்ணின்னு கிடக்குறோம். இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பெருசாக பண்ணணும் ஏதாவது. எல்லாம் பெருசு சின்னதெல்லாம் அவர் கிடையாது. நெருப்பில் என்ன பெருசு சின்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். நெருப்பில் என்னப்பா பெருசு சின்னதே சொல்ல முடியாது. அதனால் அந்த நுட்பத்தை அப்படியே கேட்க 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 அறிய 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 ஸ்வரூபம். ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஸ்வரூபம். ஒரே வார்த்தை தான், ஸ்வரூபம். ஹிருதயசித்தம் சுசம்பேத்தியம், நீ நன்றாக அனுபூதி செய்ய முடியும். சுசம்பேத்தியம், வேத்தியம் சம்பேத்தியம் சுசம்பேத்தியம். நீ அறிவாய், நன்றாக அறிவாய், பூரணமாக அறிவாய். அறிவாய்னா என்ன அர்த்தம், அடைவாய்னு அர்த்தம். இப்போ யார் சொல்கிறா இதெல்லாம்? இதாக சொல்லுது பாருங்கள், அழகாக சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, ஹிருதயசித்தம் சம்வேத்தியம் குரு மதாத், குருவனுடைய அறிவுரைப்படி, குருவனுடைய மத்துப்படி, குருவுடைய கருத்துப்படி நீ பயணித்தால், உபதேசப்படி நீ பயணித்தால், துர்போதம் சேத்தசாம், அறிய முடியாத போதம், துர்போதம் சுதுர்போதம், அறிய முடியாத அந்த சைத்தன்யத்தை சுசம்பேத்தியம், நீ நன்றாக அனுபவத்தை செய்ய முடியும். அப்போ குரு அனுபூதி பெற்று, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி கொடுக்கிறார். இதுதான் சூக்ஷ்மம். அவர் எப்படி கந்தர் அனுபூதி பெற்றார்? அவர் ஏதோ பக்தி பண்ணியிருப்பார், ஏதோ பண்ணியிருப்பார், ஏதோ வருது பின்னாடி, எல்லாம் வருது. அவர் எப்படி என்ன பண்ணார் அதெல்லாம் வருது. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம், வேதத்தில் நம்ம கண்ணாடியாக காமிக்குது. துர்போதம், அறிய முடியாத மகத்து. இது வரைக்கும் எந்த உபநிஷத்தும் சொல்லலை இந்த கருத்தை. குருவுடைய அனுபூத்தினால் சிஷ்யன் அனுபூதி பெற முடியும். சுசம்பேத்தியம், இதனால் இந்த வார்த்தை மந்திர வார்த்தையை எழுதுங்க. சுசம்பேத்தியம், வேத்தியம் சம்பேத்தியம் சுசம்பேத்தியம், நன்றாக அறிய முடியும். ஒரே ஒரு பர்சனாலிட்டி தான் வச்சுருக்கு. அதுக்கு தான் குருன்னு சொன்னாங்க. ஏன்னா அது சொரூபமாக இருக்குது, அதனால் ஈஸியாக அவங்களுக்கு அதை அனுபூதி கொடுக்க முடியும். வேத்தியம் சம்பேத்தியம் சுசம்பேத்தியம், அதுக்கு ஈக்குவல் அர்த்தம் நான் அனுபூத்தின்னு அர்த்தம். யார் கொடுக்குறா? குரு மதாத், குருவனுடைய உபதேசத்தினால சத்தை நன்றாக அறிய முடியும், அடைய முடியும். போதுமா? நிஷ்கலம், நிர்குணம், சாந்தம், நிர்விகாரம். இனிமேல் நீ எப்படி இருப்ப? நிஷ்கலம், உனக்கு எந்த அவயவங்களும், 3 உடம்பு கிடையாது. நிஷ்கலம், எந்த கலமும் எந்த பகுதிகளும் கிடையாது. நிர்குணம், ஏன்னா 4வது நிலையில் இருக்கிற 3ல் இருந்தால் தான் பிரச்சனையே. 1 2 3 ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம், ஜாகிரதை சொப்பனம் சுசுப்தி, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். இந்த 3ஐயும் கடக்கணும். தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் கடக்கணும். இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி கடக்கணும். வேறு என்ன? 4வது பராசக்தி. பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் பரோட்சம் அபரோக்ஷம், இப்படி 3 இருக்குல்ல, அதையெல்லாம் கிடைக்க நிஷ்கலம், நிர்குணம், சாந்தம். இப்போ நீ சும்மா இருந்து சொல்லவே தேவையில்லை. ஏன்? உன்னுடைய ஸ்வரூபமே தான். இப்போ யார் அசைகிறா? மனம் அசையுது.
மனதை பார்த்து சித்து வெளியில் வந்துடுது. சித்து மனதோட சேர்ந்துட்டு ஆட்டம் போடுது. இந்த அப்பா அம்மா வெளியில் போயிருக்காங்கன்னா குழந்தைங்க மழை பெய்யுன்னு வச்சுங்க ஆட்டம் போடும். ஆட்டம் போடுமா போடாது. அது மாதிரி மனதை பார்த்து பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை பார்த்து இந்த குழந்தைங்க போய் என்ன பண்ணும், மலையில் ஆட்டம் போட்டு வரும். அது மாதிரி இந்த சித்தானது சத்தோடு இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. கீழே இறங்குனுச்சுன்னா மனமாகி புத்தியாகி அகங்காரமாகி சூழ உடம்பாகி சுத்தணும் இல்லாமல் எல்லா சட்டையும் போட்டுக்கிட்டு தன்னை மறந்துட்டு உட்காந்து ஊன்னா அழுவுறது. நான் விழுந்துட்டேன், தள்ளி விட்டான். ஸோ இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, இதயத்தில் வாழ்கிறதே அது இதயத்தில் வாழ்கிறது. குருவின் அனுபூதியால் நன்றாய் அறிய முடியும், அடைய முடியும். நிஷ்குலம், நிர்குணம், சாந்தம், நிர்விகாரம், எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இதுதான் இப்போ சமீபமாக உபதேசம். அமைதியாய் செயல்படு, அமைதியாய் ஆனந்தமாக செயல்படு. பார்க்குறீங்கல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தானே இருக்கீங்கல்ல. நாம் நினச்சா அதான் விஷயம். நம்ம மைண்ட் செட்டு பண்ணணும். இதுதான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் மைண்ட் செட் பண்ணுங்க, இப்படி தான் லைஃப் கொண்டு போகணுன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணுங்க. நான் பண்ணினேன், சொன்னல 2018 ஒரு சின்னதாக பிளான் போட்டேன். குழந்தைங்களுக்கு இதை பண்ணணும் 2028 அப்படின்னு ஒரு பிளான் போட்டேன். அது நடக்கலை. ஒரு பிளான் போட்டேன், அதை பற்றி தீவிரமாகவும் சிந்திக்கலை அடியன். எல்லோரும் போல் அடியன் அது அந்த மாதிரி தீவிரமாக சிந்திச்சது. இந்த உபநிஷத்தை தீவிரமாக சிந்தித்தேன். வேல் பூஜையை தீவிரமாக சிந்திச்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து சிந்திப்போம். இது ரெண்டும் நம்மளுடைய உயிர் மூச்சு. பாக்கியெல்லாம் அதுவாக நடக்குதுங்க. யோகக்ஷேமம் வகாமியம்னு சொன்னார்ல, சத்தியங்க. அது சந்தேகமே படாதீங்க. வலியுறுத்தி சொல்கிறேன், உறுதிப்படுத்தி இறுதிப்படுத்தி சொல்கிறேன். நீ என்னை நோக்கி வா, நான் உன்னையும் உன் சந்ததிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது பரம்பொருள். யாரை வச்சு சொல்கிறார்? கிருஷ்ணனை வச்சு சொல்கிறார். எப்படி சொல்கிறது? நிர்விகாரம், எதுக்கும் டிஸ்டர்ப் ஆகாது. என்ன சொன்னேன், ஒரே நாளில் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணாங்க. 2-3 நாள் போட்டோம் அப்படின்னு. அதான் நடந்துட்டுருக்கு. 2-3 ட்ரிப்பு போட்டோன்னு அந்த வேனு என்ன கெட்டு போச்சு. நிர்லேபகம்னா எதையும் பூசிக்கிறது இல்லை. அது எதையும் பற்றுறதில்லை, எதையும் பூசிக்கிறது இல்லை. செயற்கை எதுவுமே இல்லை. அதுவே சுயம்பு, அதுவே சுவாசம். அதே மாதிரி இந்த கல்வியா செல்வமா வீரமாவா அப்படியே ஒரு மாதிரி குழப்பியிருப்பானுங்க. சினிமாவை பார்த்து தானே நம்ம அடியார்கள் மக்கள் வாழ்க்கை நடத்துகிறாங்க. கல்வி தான் மேலானதுன்னு அவன் சொல்லலை. அங்கே அவன் பணம் பண்ணிட்டான். மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பணம்னு சொன்னால் தான் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நம்ம படம் ஓடாது அப்படின்னு என்னமோ முடிவு பண்ணிட்டான். அதே மாதிரி பெண்களுக்கு இயற்கையில் கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லைன்னா இருக்குது. அம்பாளுக்கு இருக்குன்னா எல்லாருக்கும் இருக்கணும். சிவசக்தியினுடைய வாழ்க்கை முறை தாங்க நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். பரன்பறை புரிஞ்சுக்குங்க. மேலே நடக்கிறது தான் கீழே நடக்கிறது. இயற்கையாக மனம் உண்டு, சிறப்பு உண்டு. குழந்தை கேளுங்க, எங்கள் அப்பாவுடைய வேர்வையை நான் ஸ்மெல் பண்ணுவேன்னு சொல்லுதா இல்லையா? எங்கள் அப்பா வேர்வைன்னு எப்படி கண்டுபிடிச்சி? ஏதோ ஒரு படத்தில் சொல்லணும். தூக்கும் போதே எங்கள் அப்பான்னு எனக்கு தெரியும். அந்த ஸ்மெல்லு நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். இந்த வேதாந்த கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கிறேன். அது எந்த படம் யார் அதெல்லாம் கேட்காதீங்க. ஒரு இருக்குது அந்த ஸ்மெல்லு சொன்னேன். அதெல்லாம் இயல்பு. சினிமாவுக்காக என்ன பண்ணுறாங்க, மாற்றிக்கிறானுங்க. என்ன பண்ணுவான், பணம் அவனுக்கு குறிக்கோள் ஃபிலாசபியாக கொடுக்கணும், மெய்ப்பொருள் கொடுக்கறது அவனுடைய இதே. ஆனாலும் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த ஏபி நாகராஜன் ஒரு டைரக்டர், பெரிய நல்ல நம்ம எல்லாத்தையும் பிக்சர் பண்ணிட்டான். நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம் இல்லையா, பாமரர்களுக்கு. நம்மெல்லாம் பாமரர்கள் தானே அந்த காலத்தில் இருந்தோம். நிர்லேபகம், எதையும் பூசிக்கிறது இல்லை, எதையும் பற்றுறதில்லை, ஒட்டாது எது பண்ணியும். நிராபாயம் அழியாதது. கூட்டஸ்தத்தை டிக்ஷனரியில் வேறு அர்த்தம் இருக்கும். கூட்டஸ்தன்னா மாயை நடுவில் இருப்பது, அதை சுற்றி இருட்டு இருக்கிறது, இது வெளிச்சமாக இருக்கிறது. கூட்டஸ்தம்
கூடம்னு சொல்லலாம், உடம்புன்னு சொல்லலாம். உடம்பில் உயிர், அதான் கூட்டஸ்தம். உடம்பும் உயிரும் சிவம் சக்தியாக கூட்டஸ்தம். அச்சலம், அசையாது. அசைஞ்சா என்ன ஆகும்? நாம் அசைய முடியாது, அது தெரியுமா? அது அசைஞ்சிச்சுன்னா நாம் அசைய முடியாது, கீழே விழுந்துருவோம். இப்போ அந்த அந்த என்ன மில்லு, ட்ரெண்டு மில்லா, ட்ரெட்மில் தானே, ட்ரெட்மில்னு சொல்கிறாங்கள, அதில் நீங்கள் ஒழுங்காக காலை எடுத்து எஸ்கலேட்டர் விடுங்க, அது ஈஸியாக புரியும் மக்களுக்கு புரியுங்கிறது தான் நமக்கு. எஸ்கலேட்டரில் அது மூவ் பண்ணும்போது நிறைய பேர் அதில் கால் வைக்கிறதுக்கு அந்த அந்த ஃப்ரீக்குவென்சியில் இவங்க கால் வைக்க தெரியாமல் என்ன காது வரைக்கும் பேசுது, எஸ்கலேட்டர் பார்த்துன்னு நான் படிக்கட்டிலே வரேன்ப்பா அப்படின்னு. என்ன காரணம்? கீழே விழுந்து உருண்டு பரண்டு உருளைக்கிழங்கு மாதிரி சுற்றி வந்துன்னு வச்சுங்க. உருளைக்கிழங்கு மேலேருந்து எஸ்கலேட்டரில் தள்ளி விட்டோன்னா என்ன ஆகும்? டக்கு டக்கு டக்குன்னு ஒரு படிக்கட்டாக உருண்டு வரும். அதோடைய ட்ரெண்டுக்கு போகணும் இல்லையா? அது மாதிரி எதுக்கு இது சொன்ன வந்தோம்? அச்சலம், அது அசைஞ்சதுன்னா நாம் விழுந்துருவோம். அது வேணால் ஆஃப் பண்ணியா, நான் ஏறி உக்காந்துக்கிறேன், நான் மேலே போன பிற்பாடு ஆடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். உயிர் அவ்வளோ சக்கரை கட்டியான். அப்புறம் கௌரவம் போயிருமா, கீழே விழுந்துட்டா யாராவது பார்த்துட்டாங்க உடனே விழுந்தது பிரச்சனை இல்லை, அடிப்பட்டது பிரச்சனை. யாராவது பார்த்துட்டாங்களா? இப்போ பார்த்தா என்ன ஏன் அவங்க விழ மாட்டாங்களா? விழுந்ததே கிடையாதா? அப்படியே கற்பனை பண்ணிக்கிறது. அச்சலம், அசையாது. துருவம், உறுதியானது, நிலைத்து நிற்பது. துருவம், இதுதான் துருவ நட்சத்திரம்னு சொன்னது. அது மட்டும் எல்லா நட்சத்திரம் இடம் மாறும், துருவ நட்சத்திரம் இடம் மாறாது சொல்லுவாங்க. ஜோதிஷாம் அப்படி எதெல்லாம் வெளிச்சமாக இருக்கோ அதனுடைய வெளிச்சம் இதுதான். எதெல்லாம் வெளிச்சமாக இருக்கோ, சூரியன், அக்னி, சந்திரன், எதெல்லாம் வெளிச்சமாக இருக்கோ, ஸ்டாராக இருக்கோ, ஒளிமயமாக இருக்கோ, அதுக்கான வெளிச்சம் இதுதான். வெளிச்சத்திற்கு வெளிச்சம். ஜோதிஷ ஜோதி, ஜோதிஷாம் ஜோதி, ஒளிக்கு ஒளியாய், லைட்டுக்கு லைட்டா. தஜோதி, ஜோதிஸ்தமம், பாரு அந்த ஜோதியை கடந்தும், ஜோதியை கடந்தால் இருட்டு, இருட்டும் கடந்தும், இருட்டையும் கடந்தும், இருளையும் கடந்து பிரதிஷ்டிதாம் நிற்கிறது, நான்காவதாக நிற்கிறது. பாவ அபாவம், நிறைவுன்னு சொன்னாலும் சரி, குறைவுன்னு சொன்னாலும் சரி, பாவ அபாவம் வினிர்முக்தம் இதுக்கெல்லாம் அப்பால் இருக்குது. அதாவது குறைவாக இருக்குது, நிறைவாக இருக்குன்னு சொல்கிறதோ, இதான் ஏற்றத்தாழ்வு ரெட்டையாக இருக்குல்ல, அது எல்லாம் பாவாபாவம். இரட்டை எல்லாமே அதுக்கெல்லாம் அப்பால். பாவனா மாத்திர கோச்சரம். ஆஹா, அருமையான இந்த வாக்கியத்தை எழுதிங்க. பாவனா மாத்திர கோச்சரம், பாவனா மாத்திர கோச்சரம் மகா வாக்கியம் இது. பாருங்க, பாவனா மாத்திர கோச்சரம். அதாவது நீங்கள் சத்துங்கிற ஒரு பரம்பொருள் இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க, அதை நோக்கி பயணிக்கிறீங்க, அதை அடைஞ்சால் ஆனந்தம் நிரந்தரங்கிறது தெரியுது, உண்மை, ரிஷிகள் சொல்கிறாங்க, வேதம் சொல்லியிருக்கு. அதுக்கு படிக்கட்டுகள் சொல்லியிருக்காங்க. அந்த 6 படிக்கட்டு தானே சொல்கிறாங்க. என்னது சத்துவநிஷ்டை, ஞானநிஷ்டை, டெய்லி சொல்லலாம், தப்பே இல்லை. இதுதான் உங்களை வாழ வைக்க போகக்கூடிய 6 வார்த்தைகள். 6 முகமாக பார்க்குறேன், முருகனுடைய 6 முகமாக பார்க்குறேன் இந்த 6 வார்த்தைகளை. இறுதியான வார்த்தைகள், உறுதியான வார்த்தைகள்.
துருவம் எழுதிங்க, இந்த வார்த்தையை எழுதுங்க, துருவம் எழுதுங்க, அற்புதமான வார்த்தை. சத்வனிஷ்டை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது அந்த 6 வச்சு ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண பொதுவாக சொல்கிறதுக்கு, பொதுவாக பிகினருக்கு சொல்கிறதுக்கு இதை ஆரம்பிச்சிடலாம். இப்படி ஒன்று இருக்குப்பா, அப்படி ஒன்று இருக்குப்பா, அப்படி ஒன்று இருக்குப்பானா, ஓ இதான் நான் விஷயம் நான் அப்படின்னு ஆர்வம் வந்துடும் அவனுக்கு. சத்வனிஷ்டை, ஞானநிஷ்டை, விவேகநிஷ்டை, வைராக்கியநிஷ்டை, யோகநிஷ்டை, பிரம்மனிஷ்டை, 6 நிஷ்டை இருக்குல்ல. இந்த 6 நிஷ்டைக்கும் இருந்து நான் பார்த்துக்கிறேன், அதான் சொல்லிட்டாங்களே, யூடியூப்பில் சொல்லிட்டாங்களே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணுற அப்படின்னு சொன்னால் இறைநிலை இல்லாமல், இறை உணர்வு இல்லாமல், பக்தி இல்லாமல், சுருக்கமாக சொல்லிடுச்சு, குரு பக்தியோ சிவபக்தியோ இல்லாமல் நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா உனக்கு தர்சனம் கிடையாது. பாவனா முக்கியம், பாவனா முக்கியம். ஏன்னா அது சத்தே பாவமாக தான் இருக்குது. சத்பாவனா, சத்து யார் தெரியுமா? சிவம். பாவனா யார்? அம்பாள். சத்தியம், சத்தியம் 2 வார்த்தை இருக்குது. சத்து திய, அதனுடைய பிரபாவம். சத்து மேஜிஷியன் சொல்கிறோம்ல, மேஜிக்லேருந்து தானே மெஜிஷியன் வந்திருக்கு. மேஜிக் பண்ணால் தான் மெஜிஷியன். மெஜிஷியனுடைய சக்தி தான் மேஜிக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. அது மாதிரி சத்தியா, சத்தும் அதனுடைய பாவமும் தன்மையும். பூ வாசம், பூ வாசம் ரெண்டும் சேர்ந்து பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? அது மாதிரி பிரிக்க முடியாது. எவ்வளோ அதிசயமாக இருக்கா இல்லையா? இதில் தான் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கே. இதுதான் 2ங்கிறான் முட்டாள். 2 இல்லை, 1 தான். 2ஆக தெரிகிறது, 2ஆக வேலை செய்கிறது. அது புரியுதாப்பா? நல்லா புரிஞ்சிச்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த நான் முயற்சி பண்ணி நான் பண்ணிக்கிறேன், இன்னும் குரு அவசியம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன், யூடியூப்பில் பார்த்துக்கிறேன், தீட்சைலாம் எனக்கு அவசியம் இல்லை, கட்டுப்பாடுகளாக எனக்கு பிடிக்காது, நெறிமுறைகளாக எனக்கு பிடிக்காது, ஏன் இஷ்டம்தான், அதெல்லாம் திரும்ப 10வது பிரகாரம் போயிடும். அதான் விஷயம். அப்படி போணுச்சுன்னா திரும்ப 10வது பிரகாரம் எழுதி வச்சு. ஏன்னா நீங்கள் அந்த எதிர்காலத்தில் அந்த தவறை செய்யக்கூடாது. உங்களுக்கு சிஷ்யர்கள் வரும்போது அந்த தவறுகள் செய்யலாம். அவங்களுக்கு இதெல்லாம் அறிவுறுத்தணும். அறிவுறுத்துறது தான் நம்ம வேலை. அவன் எப்படியாவது போகிறான், அறிவுறுத்துறது நம்மளுடைய கடமை, செய்யணும். இத்தனை விசேஷம் உள்ள இந்த பரம்பொருளை பிடிக்க முடியாது. குரு மத்தாது பிடிக்க முடியும். முதல் கண்டிஷன் குரு, 2வது கண்டிஷன் குரு பக்தி. எழுதிங்க. அதுதான் சொல்லுது பாவனா மாத்திரை, டெடிகேஷன், பண்பாடு, உணர்வு, இறை உணர்வு. பாவனானா இறை உணர்வு, அதை தான் பக்தின்னு சொல்கிறோம். இறை உணர்வு தமிழில் சொல்கிறது இறை உணர்வுங்க. குரு தேவை, குரு பக்தி தேவை. இறைவனை பிடிக்கணும்னா இறை பக்தி தேவை. பகவானை பிடிக்கணும்னா பக்தி தேவையா இல்லையா? ஞானத்தை பிடிக்கணும்னா குரு தேவை, குரு பக்தி தேவை. அதை சொல்லுவீங்க. பாவனா மாத்திர கோச்சரம். உனக்கு குரு பக்தி இருந்தால் பரம்பொருள் உனக்கு அனுபூதி ஆவார். பாவனா மாத்திர கோச்சரம், அப்போ தென்படுவார், தரிசனம் கிடைக்கும். இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அமிர்தத்தை நிறைய அள்ளி கொடுக்கூடாது. அப்போ அறிவு, அனுபவம், அனுபூதி. அறிவு ஒரு நிலை, சிரவணம். அனுபவம் மனனம். அனுபூதி நிதித்தியாசனம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாம் ஒவ்வொரு புள்ளியில் அது வெளிப்படும். நீங்கள் பயணிக்கணும், உள்வாங்கணும், சிந்திக்கணும், பயணிக்கணும், தொடர்ந்து பயணிக்கணும். பாவனா மாத்திர கோச்சரம். எத்தனை மந்திரம்? 219, 222.
எத்தனை மந்திரம் இருக்கு? ஆ அருணாச்சல சிவ 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 அருணாச்சல திவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் கருவாய்